வணக்கம். மே 24, 2026இன் மிக முக்கியமான தேசிய நிகழ்வுகளை அலசும் இந்த பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கிலாந்தின் அரசியல், பொருளாதாரம், அன்றாட வாழ்க்கை என எல்லாமே இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையில இருக்கு. சரி, எந்த தாமதமும் வேண்டாம், நேராக விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு தேசிய அளவுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. பொருளாதாரத்துல 24.3 பில்லியன் கடன், கூடவே பணவீக்கம். அரசியல்ல ஆளும் லேபர் கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, அதே நேரத்துல ரிஃபார்ம் யூகேயின் அசுர வளர்ச்சி. இன்னொரு பக்கம் கலாச்சார ரீதியா பிபிசி வேலைநிறுத்தம், எவரெஸ்ட் சிகரத்துல ஒரு பரபரப்பான விவாதம். இந்த மாதிரி மாபெரும் நிகழ்வுகள் எல்லாமே ஒரே நேரத்துல எப்படி மோதுதுன்னு பாக்குறப்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவது அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி. இரண்டாவது பாதுகாப்பு மற்றும் தலைவர்கள் மீதான அழுத்தம். மூணாவது கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுல நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள். முதல் பகுதி அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி. பிரெக்சிட் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஆனாலும் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக உறவு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஆளும் லேபர் அரசாங்கம் சுங்க சோதனைகள் மற்றும் காகித வேலைகளால கஷ்டப்படுற சிறு குறு நிறுவனங்களை காப்பாத்த ஒரு சிங்கிள் மார்க்கெட் ஒப்பந்தத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது அவங்களோட பொருளாதார வியூகம். ஆனா கன்சர்வேட்டிவ் மற்றும் ரிஃபார்ம் யூகே கட்சிகள் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. இது மறுபடியும் பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள கொண்டு போற ஒரு மறைமுக திட்டம்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் பொருளாதார தேவை, இன்னொரு பக்கம் உறுதியான அரசியல் நிலைப்பாடு. ஏப்ரல் மாசத்துல மட்டும் யூகே அரசாங்கத்தோட கடன் எவ்வளவு தெரியுமா? 24.3 பில்லியன். இது சாதாரண நம்பர் கிடையாது. தேசிய பொருளாதார நிலைத்தன்மைக்கு இது ஒரு மாபெரும் சவால். உலகளாவிய பதற்றங்கள், அரசியல் நிலையற்ற தன்மை, இதெல்லாம் சேர்ந்து முதலீட்டாளர்கள் மத்தியில மிகப்பெரிய கவலையை உருவாக்கியிருக்கு. இந்த மாபெரும் பொருளாதார சுமையால ஷேர் மார்க்கெட்ல இப்போ பெரிய அளவுல முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த பில்லியன் கணக்கான கடன் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. ஈரான் மோதல் மாதிரி உலகளாவிய பிரச்சனையால சர்வதேச அளவுல என்ன விலை ஏறிடுச்சு. இதனால பிரிட்டன்ல பெட்ரோல், டீசல் விலை கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. இது மட்டுமா, நம்ம கரண்ட் பில், வீட்டு வாடகை, பேங்க் லோன், ஏன் நம்ம டெய்லி வாங்குற சூப்பர் மார்க்கெட் மளிகை பொருட்கள் விலை கூட தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. சாமானிய மக்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய சுமைதான். சம்பளம் அதிகரிக்கல, ஆனா செலவுகள் தினமும் ஏறிக்கிட்டே போகுது. இந்த ஒற்றை வரி இன்னைக்கு பல லட்சம் பிரிட்டன் மக்களோட மனநிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இந்த கோபமும் ஏமாற்றமும் தான் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசாங்கத்தோட செல்வாக்கு வேகமா சரியறதுக்கு முக்கிய காரணம். பொருளாதார நெருக்கடி ஒரு ஆளும் கட்சியை எப்படி அசைச்சு பாக்குதுன்னு இதுலனே தெரிஞ்சுக்கலாம். இதோட நேரடி அரசியல் விளைவு என்னாச்சு? இங்கிலாந்து, வேல்ஸ்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல லேபர் கட்சி பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. சில சொந்த கட்சி எம்பிக்களே பிரதமர் ஸ்டார்மரை பதவி விலகச் சொல்லி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல நைஜல் ஃபராஷின் ரிஃபார்ம் யூகே கட்சி மக்கள் மத்தியில பெரும் ஆதரவை பெற்றிருக்கு. பிரிட்டனோட பாரம்பரியமான இரு கட்சி முறைக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இரண்டாவது பகுதி அழுத்தத்தில் தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு. பொருளாதாரத்தை தாண்டி லண்டன் பாதுகாப்பிலும் இப்போ பெரிய பதற்றம் நிலவுது. கோல்டர் ஸ்கிரீன் பகுதியில் நடந்த கத்திக்குத்து சம்பவம், யூத சமூகத்தினர் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு லண்டன்ல உச்சகட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. யூத வெறுப்புக்கு எதிராக அரசாங்கம் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணுன்ற கோரிக்கை வலுத்து வர்றதால பிரதமர் ஸ்டார்மர் மேல இப்போ ரொம்பவே அழுத்தம் அதிகரிச்சிருக்கு. இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்நாட்டோட நிக்கல. வாஷிங்டன்ல சமீபத்துல நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால மன்னர் 3ஆம் சார்லஸோட அமெரிக்க பயணத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமா மறு ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. பயணம் திட்டமிட்டபடி நடக்கும்னு பக்கிங்ஹாம் அரண்மனை சொன்னாலும் பாதுகாப்பு முகமைகள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்காங்க. தேசிய பாதுகாப்புங்கிறது எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயம்னு இது நமக்கு உணர்த்துது. மூன்றாவது பகுதி கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுல நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள். பிரிட்டனோட அடையாளமான பிபிசில இப்போ ஒரு பெரிய நெருக்கடி. புதிய இயக்குனர் ஜெனரல் மேட் பிரிட்டன் பொறுப்பேற்ற முதல் நாள்லயே ஊடகவியலாளர்கள் வேலை நிறுத்தத்துல இறங்கிட்டாங்க. பட்ஜெட் குறைப்பு, அதிக வேலைப்பளு காரணமா வேர்ல்ட் சர்வீஸ் மற்றும் ரேடியோ 4 செய்தியாளர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த உள்நாட்டு பிரச்சனைனா, மறுபக்கம் யூடியூப், டிக்டாக் மாதிரியான டிஜிட்டல் தளங்களை சமாளிக்க வேண்டிய மிகப்பெரிய சவாலும் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நேரா விளையாட்டுக்கு வருவோம். 2026 உலகக்கோப்பை ஃபீவர் இங்கிலாந்த தொத்திக்கிச்சு. ஆனா இங்கிலாந்து அணியில பில் ஃபோர்டன், கோல் பால்மர் மாதிரியான முன்னணி வீரர்கள் இல்லாதது ரசிகர்களுக்கு பெரிய ஷாக். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் என்ன தெரியுமா? முழுமையா 28 வருஷங்களுக்கு பிறகு ஸ்காட்லாந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றிருக்கு. பிரிட்டன் கால்பந்து ரசிகர்களிடையே இது ஒரு மாபெரும் உற்சாகத்தை உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் எவரெஸ்ட் சிகரத்துல ஒரு வரலாற்று சாதனை, ஆனா கூடவே ஒரு பெரும் சோகம். ஒரு பிரிட்டிஷ் மலையேறுபவர் அதிக முறை சிகரத்தை அடைஞ்ச வெளிநாட்டவர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாரு.
ஆனா அதே பயணத்துல 2 பேர் உயிரிழந்தது ரொம்பவே வருத்தமான விஷயம். இந்த சம்பவம் விளிம்பு நிலை சாகச பயணங்களோட பாதுகாப்பு தரங்கள் குறித்த உலகளாவிய விவாதத்தை மறுபடியும் தூண்டியிருக்கு. இதோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த 100 அப்படிங்கிற எண் பிரிட்டன் மக்களால அதிகம் நேசிக்கப்படும் சர் டேவிட் ஆட்டன்பரோவோட 100வது பிறந்த நாளை குறிக்குது. உலகம் முழுவதிலிருந்தும் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. பிபிசி சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. அவர் பேரை புதுசா கண்டுபிடிச்ச உயிராங்களுக்கும் வச்சிருக்காங்க. இயற்கை மேல அவர் வச்சிருக்க காதலுக்கு கிடைச்ச ஒரு அழகான அங்கீகாரம் இது. நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மாபெரும் பொருளாதார கடன், பணவீக்கம், இன்னொரு பக்கம் ஆட்டம் காணும் அரசியல் கட்சிகள், அதோட சேர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள். இவை எல்லாமே ஒன்னா சேரும் இந்த 2026ஆம் ஆண்டு பிரிட்டனோட எதிர்காலத்தையும் சாமானிய மக்களோட அன்றாட வாழ்க்கையும் நிரந்தரமா மாற்றியமைக்குமா? இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய செய்திகள் அலசல நிறைவு செய்றோம். தொடர்ந்து சிந்தியுங்கள். உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி.